என்ன பார்வதி, என்ன இது பாக்ஸ் எல்லாம் புதுசா இருக்குது? ஆ, அது வாங்கோ. அது பிள்ளைக்கும் பையனுக்கும் துணிமணி எடுத்துட்டு வந்தேன். ஆட பாடுறா, எனக்கு தெரியாம எப்ப எடுத்துட்டு வந்த? இப்போத்தானுங்க அப்பளையா மத்தியான் நீங்கள் சாப்பிட்டு போட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. சரி ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, எழுப்ப வேண்டாமேன்ட்டு நானே இந்த பக்கத்து கடையில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி சரி, ஆனா நானே நினைச்சிட்டே இருந்தேன், பிள்ளைகளும் வந்ததுல இருந்து அதே துணி போட்டு இருக்குதுக்கு பாவம். ஆமாங்கோ, என்னதான் இருந்தாலுமே கல்யாணம் பண்ணினது தானே. ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சுங்களோ நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோமோ எப்படியோ ஒன்று தாலி கட்டிருச்சுங்களோ. ஆமாம் பார்வதி, என்ன பண்றது, செல்விதான் ரொம்ப பாவம், அதையவே நினைச்சிட்டு இருப்பா. அதுக்கு நீ என்னங்கோ பண்ணுறது, அது அவனை வந்த அலையெழுத்து. பிரியாளுக்கு ஒரு அத்தையா நான் என்ற கடமை செய்யலான் இருக்கிறேனுங்கோ. ஆ? என்ன பார்வதி சொல்ற? என்னதான் இருந்தாலும் கல்யாணமாகி இன்னைக்கு முதல் நாள் அல்லங்கோ. ஆ, ஆமா, அதுக்கு பெண்ணோ? இல்லை, தாலிதான் நேரங்காலம் பார்த்துச்சுங்களோ என்ன பண்ணுச்சுங்களோ அதுக்கு பாட்டுக்கு கட்டிட்டு வந்து நின்றுச்சுக்கோ. சரி சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நேரம் பார்த்து நானே ஏற்பாடு பண்ணலான் இருக்கிறேன். பார்வதி, பார்வதினா பார்வதிதான். எனக்கும் கூட இந்த ஐடியா தோணவே இல்லையே பார்வதி, கலக்கிட்டுவோ. அப்புறம் நீ என்ன பண்ணுறது, நான் வேற அத்தையா போயிட்டுனாச்சே, அப்புறம் என்ற கடமை செஞ்சுதான் ஆகணும். பார்வதி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்வதி. சரி சரி இருக்கட்டு, நேரமாகுது, எங்கூட வாங்க போய் எல்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் பார்வதி, அப்படியே நம்மளுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டா? இடிய கைய காலம் போன காலத்தில் கிழவனுக்கு நினப்ப பாருங்க. அறுக்க மாட்டாத்தவனுக்கு 58 அருவாளாமா. பேசாம வாய் மூடிட்டு எந்திரிச்சு வாயா. இப்ப நான் அப்படி என்ன தப்பா சொல்லி போட்டேன்னு இப்படி கோவிச்சுட்டு போறா? யோ, கூப்பிடுறது காது கேட்கலையா? உன்ன அங்க என்னையா பண்ற? இதோ வந்துட்டு பார்வதி. அட, நம்ம டெக்கரேஷனும் நல்லாத்தே இருக்குது. நம்மளுக்கு இப்படியெல்லாம் யாருமே பண்ணல, எந்த கட்டளை பார்த்த நம்ம. சரி சரி, நம்ம உள்ளைகளாச்சும் சந்தோஷமா இருக்கட்டு. அட பார்வதி, இதெல்லாம் யாரு ஒண்ணுது? உங்க தாத்தாங்கோ. என்ன பார்வதி நீ இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னையா, யார் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க? என்ன 10 பிள்ளையா வெத்து வச்சிருக்கிற நீயே? ஏன் பார்வதி, இதெல்லாம் நீயா ஏற்பாடு பண்ணுன? ஏயா, என்னை பார்த்தா உனக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ற மாதிரி தெரியலையா என்ன? இல்ல, இவ்வளோ அழகா பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறியே, எனக்கே ஆசையா இருக்குது பார்வதி. போயா நீயே. பார்வதி, பாரு. கையடியா நீ, வெக்கமா வருது. பாரு, இங்க பாரு. பாரு. என்னையா? என்ற பொண்டாட்டிக்குள்ளேயும் ரொமான்ஸ் எல்லாம் இருக்குது. இல்லாமையா புள்ள பெத்து வச்சிருக்கிற நானு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம் பார்வதி எனக்கு. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. பிள்ளை வந்தா எல்லாம் தப்பா நினைச்சிட்டு போறாங்க. இதுல தப்பா நினைக்கிறக்கு என்ன பார்வதி இருக்குது? இந்த மாதிரி ஒரு அத்தை கிடைக்கிறதுக்கு பிரியாதான் கொடுத்து வச்சிருக்கோன்னு. சரி சரி, ஓவரா புகழ்ந்துட்டு இருக்காத. அம்மா, அம்மா, அப்பா, எங்க இருக்கிறீங்க? என்னது, நம்ம கார்த்தி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. கோ, வெளியில் போன பிள்ளைகளாம் வந்துருச்சுக்கோ. நீ ஏதாவது உளறிட்டு இருக்காத, எல்லாம் சர்ப்ரைஸாக கொடுக்கல. என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? எல்லாம் புரிஞ்சது பார்வதி எனக்கு. நட கீழே போலாம். அம்மா, எங்கம்மா இருக்கிறீங்க? இதா வந்துட்டேன்டா கார்த்தி. வாங்கப்பா, வந்துட்டீங்களா? ஏண்டா கார்த்தி, நான் போகிற போதே என்ன சொல்லிவிட்ட? புதுசாக கல்யாணமானவீக நேரமே காலமே வீட்டுக்கு வரணும்னு சொல்லிவிட்டனல்லோ. அதான் வந்துட்டுமேம்மா, அப்புறம் என்னம்மா? இங்கே பாருங்க சாமி, இப்படியெல்லாம் விளையாடிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், சரியா? புது பொண்ணு மாப்பிள்ளை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எங்கேயும் போகக்கூடாது, வீட்டோட இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்கத்த, கொஞ்சம் டிராஃபிக்ங்கத்த, அதனால தாங்கத்த லேட் ஆயிடுச்சு. சரி சரி இருக்கட்டு. நைட்டு 8 மணி ஆக போகுது, சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா, அதெல்லாம் மாப்பிள்ள ஹோட்டல்லையே ட்ரீட் வச்சுட்டாருமா. சரி சரி, எப்படியோ சாப்பிட்டீங்களோ? அதெல்லாம் பயங்கரமா சாப்பிட்டாச்சுமோ. சரி சரி, இந்த பிரியா, இதில் உனக்கும் தம்பிக்கும் துணி இருக்குது. போய் என்னோட ரூம்லேயே எல்லாம் குளிச்சுட்டு நல்லா மாற்றிட்டு வாங்க போங்க.
ஆண்டி எதுக்குங்க ஆண்டி உங்களுக்கு வீண் செலவு? எதுக்குங்க ஆண்டி துணியெல்லாம் இப்போ எடுத்துருக்கிறீங்க? இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய முறை தம்பி, அதை பற்றி எல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. 2 பேரும் போய் முதல்ல துணி மாற்றிட்டு வாங்க போங்க. தேங்க்ஸ்ங்க அத்தை. அதெல்லாம் இருக்கட்டு, முதல்ல நேரமாகுது, போய் துணி மாற்றிட்டு வாங்க போங்க. அம்மா என்னம்மா புது துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க? கலக்குறீங்க வாங்க. ஏய் என்னடா எனக்கே கமெண்ட் கொடுக்குறியா நீயே? இல்லைம்மா. டேய் கார்த்தி, இது மட்டும் இல்ல, உங்க அம்மா உன்னை எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கிறாடோய். சர்ப்ரைஸா? நிஜமா பாப்பா சொல்றீங்க? டேய், உங்க அம்மாளுக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு எனக்கே இன்னைக்கு தாண்டா தெரியே. என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? என்னம்மா அப்பா சொல்றது உண்மையா? என்னம்மா சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குதாம்மா? உனக்கு சர்ப்ரைஸு, அதுவும் இந்த சர்ப்ரைஸு. அப்புறம் யோ, இப்போ மட்டும் நீ பேசாம வாய் மூடிட்டு நின்றுட்டு இருக்குல்ல, மண்டை உடச்சி மாங்காய் ஊறுகாய் போட்டுருவேன். வாய் மூடிட்டு இருக்கியா? சரி பார்வதி, பையன் பார்த்துட்டு இருக்கிறேன், பேசாம திரும்பி நில்லு. அது உனக்கு இப்போத்தான் தெரியுதா? வாய் மூடிட்டு இருக்கியா? அம்மா அங்க என்ன குசு குசுன்னு நாய் நடக்குது? அடே போன வீக் என்ன பண்ணுனாங்கன்னு பாரு. துணி மாத்தினாங்களா, உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கூப்பிட வீல. இதோ அவங்களே வந்துட்டாங்க. வாவ், இப்பதான் புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. சூப்பர், யூ ஆர் லுக்கிங் வெரி 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 பியூட்டிஃபுல். தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். ஆண்டி எதுக்காக ஆண்டி இந்த மாதிரி காஸ்டியூம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் வேஷ்டி வியர் பண்ணியிருக்கேன் ஆண்டி. அப்படியா தம்பி? இப்பத்த புது பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அம்சமா இருக்கிறீங்கவோ. பிரியா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்கிற. தேங்க்ஸுங்க அத்தை. அத்தை எதுக்காக அத்தை எனக்கு புடவை எடுத்து வச்சிருக்கிறீங்க? நீ என்ன விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கிற? ஓடி போய் கல்யாணம் மட்டும் பண்ண தெரிஞ்சது, மற்ற ஒன்றும் தெரியலையோ? எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியே. சரி எல்லாம் சரி, என்னமோ ஒன்று குறையுதே. ஆமாம், பூ வாங்கி கொடுத்துருந்தேனே, எங்கே விரிய தலையில் பூவை காணோம்? அத்தை நான் பூவெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க அத்தை. அது என்ன வழக்கம் அது? உனியெல்லாம் தலை நிறைய பூ வச்சு கை நிறைய விலையில் போட்டு நல்லா கலகலன்னு இருக்கணும். என்ன புது பொண்ணு பூ வைக்க மாட்டாளாமா? இந்த தலை நிறைய பூவை வை. சரிங்க அத்தை, தேங்க்ஸ்ங்க அத்தை. சரி நேரமாகுது, ரூமுக்கு போங்க. சரிங்க அத்தை. பிரியா இரு. ஏங்க அத்தை? தம்பி நீங்கள் முதல்ல ரூமுக்கு போங்க, பிரியா அப்புறம் வருவா. சரிங்க ஆண்டி. இந்த பிரியா, இதை கொண்டுட்டு போ, மாப்பிள்ளைக்கு கொடு, நீயும் குடி. அத்தை இதெல்லாம் எதுக்குங்க அத்தை? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் பிரியா, அதெல்லாம் நீ போக போக தெரிஞ்சுக்குவே. போ, கொண்டு போய் கொடுத்துட்டு இன்னையிலிருந்து மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. என்ன? சரிங்க அத்தை, தேங்க்ஸ்ங்க அத்தை. சரி அதெல்லாம் இருக்கட்டு, நேரமாகுது, நீ எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. அம்மா இதுதான் சர்ப்ரைஸா? சூப்பர்மா. சரி அதெல்லாம் இருக்கட்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவி ஒன்ற ரூம்லயே இருந்துக்கிட்டு நீ வேணா எங்க ரூம்ல வந்து படுத்துக்குவா. டேய் கார்த்தி, உனக்கு அப்புறம் பிறந்தவீங்கல்ல புள்ள குழந்தைகன்னு செட்டில் ஆயிட்டாங்கடா. நீ எப்படா இதுக்கெல்லாம் தயாராக போற? அட அறிவு கட்ட மனுஷா, பையன்கிட்ட என்ன பேசணும்னு அறிவில்ல? அப்பா ஏன் கவலைப்படுறீங்க? அதான் எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியாச்செல்லாம். சீக்கிரமா சட்டு போட்டுன்னு மேரேஜ் பண்ணி வைப்பா. ஒன்று என்ன 10 பெத்து போடுறேன் பாரு. என்ற பையனாச்சே, சிங்க குட்டிடா நீயே. சரி நேரமாகுது, காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் பிள்ளையில. எல்லாம் போய் நேரத்துலேயே தூங்குங்க போங்க. ஆமாண்டா கார்த்தி, நேரத்துலயே தூங்கு. நாளைக்கு நீ தான் ரொம்ப தூரம் கார் ஓட்டோன்னு, அதனால நீ போய் நல்லா படுத்து தூங்குவோம். நானும் அம்மாலும் இங்கேயே படுத்துக்கிறோம். அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சிவனேன்னு போய் பெட்டில் நல்லா ரிலாக்ஸாக படுத்து தூங்குங்க. எனக்கு என்ன நான் பார்த்துக்குவேன். நீங்கள் கிளம்புங்க. சொன்னா கேளுடா கார்த்தி, இங்கே எல்லாம் கொசு கடிக்கு. ரூமில் கொசு வலை இருக்குது, ஹாலியெல்லாம் படுக்க முடியாது. நடசாமி நீ பெட்லேயே படுத்துக்குனடா. அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு இங்கேயே படுத்துக்கிறேன். நீங்கள் போய் தூங்குங்க போங்க. சரி வா பார்வதி, நம்ம போலாம். சரி நடங்கானா. மலரு, நீ எப்படி எங்க வீட்டுக்கு வர போற? என் ரூம்ல எவனவனோ என்ஜாய் பண்றேன். நீ எப்படி வர போற? இத வர மலரு, வந்துட்ட. ஐயோ கடவுளே.
ஆட செல்வி, என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னும் வெடியால குடிச்சு அழுதுட்டே கிடக்குற நீயே. ஆக்ன சோறு சட்டியில் அப்படியே கிடக்குது, சோறு முங்குல தண்ணியும் குடிக்காம ஏன் செல்வி இப்படி பண்ற நீயே? ஆமா, நான் உனி சோறு தின்னு தண்ணி குடிச்சு என்னத்துக்கா பார்த்து போறேன். இப்படியெல்லாம் பேசி என்னை மேன் செல்வி நீ சங்கடம் பண்ணிட்டு இருக்கிற. பேசாம எந்திரிச்சு போய் கண்ணை தொடச்சிட்டு மூஞ்சி கழுவிட்டு சோத்த ஒரு வாய் உண்ணு போ. எனக்கு சோறும் வேண்டாம் தண்ணியும் வேண்டாம், பேசாம எனக்கு ஒரு வாய் வேஸ்த கொடுத்து கொண்டு ஓடு. இங்க பாரு, இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நம்ம மகா கோவக்காரனா மாறிடும் பார்த்துட்டு. மாறியா மாறு, மாறி என்னை கொண்டு ஓடு. ஏன் செல்வி நீ இப்படி விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கிற? பேசாம எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு ஒரு வாய் சோறு உண்ணு போ. எனக்கு வேண்டாம் ஐயா, எனக்கு சோறே வேண்டாம். இங்க பாரு, இப்படி நீ இப்படி அழுதுட்டு இருந்தாலும் ஒன்னத்துக்கு ஆக போறது கிடையாது. என்ன பேரு எங்க ஊர் உலகத்துல இல்லாதெல்லாம் நடந்து போச்சு அங்க. அந்த பையனும் நல்ல பையன் தான். நீ ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே அவனை நொம்ப பிடிச்சி போச்சே, அப்புறமே என்ன? நான் அதுக்காக சொல்லல செல்வி, நம்ம உள்ளையெல்லாம் நல்லா இருப்ப. அந்த பையனெல்லாம் நல்லா வச்சுக்குவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இருக்கு உனக்கு, உனக்கே இருக்காது. நல்லது சொன்னாலும் திட்டுற, கெட்டது சொன்னாலும் திட்டுற. உன்னைத்தான் நான் தான் என்னதான் பண்றது? பின்னணியா நம்ம உள்ள இழுத்துட்டு ஓடி போயிருக்கிற, நல்லவங்க இல்லவன் சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிற நீயே. அட செல்வி, நான் நெசமாத்தான் சொல்றேன். பையனெல்லாம் நல்ல பையன். பேசாம அவ வீட்டுக்கு அன்னைக்கு போகாம அந்த பையன் சொன்ன மாதிரி நம்ம இங்கேயே கல்யாணத்தை பண்ணி நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா வச்சிருக்கோன்னு நானே நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னையா சொல்ற நீயே? அட ஆமாம் செல்வி. நீ என்னையா இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, இப்படி போய் மானம் கெட்டதுக்கு சிவனே நம்மளே வீட்டோட மாப்பிள்ளையா கட்டிட்டு வந்து வச்சிருந்தா இப்போ ஒன்றும் நடந்திருக்காதல்ல இப்படி எல்லாம். ஆமாய்யா, நீ சொல்றதும் சரித்த. என்னதே புள்ளை விட்டுட்டு துரத்துனாலும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிற மாதிரி என்ற மனசே கேட்க மாட்டேங்குதியா. சரி சரி, எங்க போயிட போறாங்க? உன்ற அண்ணன் வீட்டுல தானே இருக்கிறாங்க, பாத்துக்கலாம் விடு, கவலைப்படாத செல்வி நீயே. ஆமாய்யா, கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டு அப்பத்தான் நம்ம வருத்தம் என்னங்கிறதும் அதுகளுக்கு தெரியும். எல்லாம் கொஞ்ச நாள் போனா சரியாயிரும் செல்வி. எல்லா ஊர்க்காரங்களும் அதை மறந்துட்டு வேற வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. நீ அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம உடம்ப வருத்திக்காம போய் ஒரு வச்சோர் ஒண்ணு போ. எனக்கு சோறே இறங்க மாட்டேங்குதியா, இதே நினப்புத்த. எல்லாம் சரியாயிரும் செல்வி, எல்லாம் இருக்கிறத. எந்த குடும்பத்துலதே எந்த பிரச்சனைதே இல்லாம இருக்குது சொல்லு பார்க்கலாம். ஊதுதுன்னா பறக்குதுன்னு பேசுற காலம் இது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நடந்துக்கோணும். அதுவும் கரெக்ட் தானுங்க. சரி சரி, நீ இப்படியே அழுதுட்டு உடம்பு கெடுத்துட்டு இருக்காம போய் பேசாம சாப்பிட்டு தூங்குவோம். சரியாண்ணா, நீங்க சாப்பிட்டீங்களாங்க? நானெல்லாம் சாப்பிட்டேன் செல்வி, நீயும் போய் சாப்பிட்டு நல்ல திடமா இருப்போம். சரியாண்ணா. பெத்த மனம் பித்து பிள்ளை மனங்கள்னு சும்மாவா சொன்னாங்க? இல்லைங்களா நான் சொல்றது? எந்த குடும்பத்துலதான் என்ன பிரச்சனைதே இல்லாம இருக்குது. எல்லாத்தையும் கடந்து வாழ்றதுக்கு கத்துக்கோணும் என்ன நான் சொல்றது. சரிங்களா? சரின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சரி, நான் நாளைக்கு வந்து பாக்குறேனுங்க. போயிட்டு வரணுங்க.